நான் வெள்ளாவளி போதைப்பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரும் வெள்ளாவளி வட்டார கிளையினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரும். உண்மையில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே எங்களுடைய கிராமம் வடுவாங்கரை கிராமம் வெள்ளாவளி பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட விவேகானந்தபுரம் என்கின்ற அந்த தளவாய்க்காட்டிலே சுமார் 20க்கும் மேற்பட்ட யானைகள் இங்கு தங்களுடைய அந்த 60 ஏக்கர் அளவிலே காணப்படுகின்ற காட்டிலே அங்கு தங்கி இருக்கின்றது. இதனாலே விவசாயிகள் முற்றாக பாதிக்கப்படுகின்றார்கள். தொடர்ந்து மக்களுடைய குடியிருப்புகள், அதுபோன்று கால்நடையாளர்களுடைய பிரச்சனைகள் மற்றும் வயலுக்கு காவலுக்கு செல்லுகின்ற விவசாயிகளுடைய பிரச்சனைகள், இப்படி பல விடயங்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. இருந்தும் சுமார் இப்போ மனித படுகொலைகளும் ஒரு மாதத்துக்கு ஒரு தினம் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தினம் மனித படுகொலைகள், அதையும் தாண்டி கால்நடைகள் போன்ற உயிர்களையும் இந்த யானைகள் பலியெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இருந்தும் எங்களுடைய இந்த விவசாயமானது தற்பொழுது கதறி பறைகின்ற நிலைக்கு இருக்கின்றது. இருந்தும் நாங்கள் இந்த விவசாயத்தை எவ்வாறு வெட்டி எடுப்பது என்கின்ற துப்பாக்கி நிலையில் அனைத்து விவசாயிகளும் பெரும் கஷ்டத்துக்கு மத்தியிலே வாழுகின்றார்கள். இருந்தும் இரவையிலே காவலுக்கு செல்லுகின்ற விவசாயி தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவதால் காலை 9 மணியாவது, காலை விடிந்து 9 மணிக்கு பிற்பாடுதான் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை இருக்கின்றது. இருந்தும் அதற்கு முன்பு வந்தால் யானை துரத்துவதும் விரைசுவதும் அடிப்பதும் இப்படியான போன்ற விடயங்கள் காணப்படுகின்றது. இருந்தும் நாங்கள் பல முறைகள் இந்த யானைகளை நீங்கள் துரத்துங்கள், நீங்கள் இது ஒரு விவசாய ஏரியா, இது ஒரு விவசாய பகுதி, இருந்தும் எங்களுடைய குடியிருப்புகளை இந்த யானைகளை விடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதேச ஊடாக தெரிவித்திருந்தோம். இதற்குரிய எந்த நடவடிக்கையும் இதுவரையும் எடுக்கவில்லை. இருந்தும் இப்போது எமது நாட்டை ஆளுகின்றதுக்கு ஒரு நல்லதொரு அரசாங்கம் பொறுப்படுத்தி இருக்கின்றது, ஊழலற்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் உண்மையிலே கவனம் செலுத்தி எங்களுடைய இந்த விவசாயிகளுடைய இந்த கோரிக்கையை தாங்கள் செவிமடுத்து உடனடியாக இந்த தளவாய்க்காட்டிலே இருக்கின்ற யானைகளை அப்புறப்படுத்தி இந்த யானைக்கண்டு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு அந்த யானையை தாங்கள் தயவு செய்து இந்த யானையை விரட்டி அடித்து இதற்குரிய தீர்வினை இந்த விவசாயிகளுக்கு பெற்றுத்தருமாறு உங்களை மிகவும் பணிவாகவும் விரயமாகவும் விவசாயிகள் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன். பாளைவட்டை நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சில விடயங்களை நான் தெரிவிக்க வேண்டும். உண்மையிலே என்னவென்றால், நவகிரி வடிச்சலுக்கு உட்பட்டது தும்பாலை கல்லடி புள்ளியாரிலிருந்து வெள்ளாவளி பாலம் ஊடகத்துக்கு அங்கிட்டு ஓட்டடிமாரி விவசாய அமைப்பு உட்பட்ட கிண்ணடிப்பழம் தொங்கலாக அந்த வடிச்சல் மூடப்பட்டு கிடக்கின்றது. இதனால் இது சுமார் 2016ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியிலிருந்து இவ்வாறான அந்த வடிச்சல் மூடப்பட்டு இருக்கின்ற வேளையிலே சுமார் இதில் வருடத்துக்கு ஒரு முகம் செய்கின்ற விவசாய நிலங்கள் தான் அது. தொட்டம் நாதனவழி 60 ஏக்கர், மற்றது நாதனவழி 60 ஏக்கர், மற்றது கிண்ணேடி பள்ளம் 15 ஏக்கர், மற்றது வெள்ளாவளி சக்தி விவசாய அமைப்புக்கு உட்பட்ட ஏத்தாலை என்கின்றது 52 ஏக்கர். இந்த 3 பிரிவுக்கு உட்பட்ட காணிகள் 2016ஆம் ஆண்டு காலம் இருந்து இதுவரையிலே முற்றுமுழுதாக அறுவடை செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், நீர்ப்பாசன திணைக்களம் சென்ற வருடம் அந்த வடிச்சலை 2 சைட்டுக்கு தோண்டிக்கொண்டு கல்லடி பிள்ளையார் அடி மற்றும் இடநிறுத்திருக்கின்றார்கள். இதற்கு அப்பால் அந்த வடிச்சலை தாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு தங்களுக்குரிய வசதி இல்லை என்கின்ற கருத்துப்பாடு அவர்களிடம் இருக்கின்றது. இது சம்பந்தமாக வெள்ளாவளி சக்தி கமநல சமய அமைப்பு, அதுபோன்று நாதனை கரையாங்கண்டி விவசாய அமைப்பு போன்றவர்கள் பல விடயங்கள் எழுத்துமூலமாகவும் ஆரம்ப கூட்டத்திலும் கொடுத்திருக்கின்றார்கள், அல்லது நீர்ப்பாசன திட்டங்களுக்காகவும் தெரியப்படுத்தியிருக்கின்றனர். இதுவரையிலும் இந்த விவசாயிகளுக்குரிய முற்றுமுழுதான இன்னும் கிடைக்கவில்லை. இருந்தும் இந்த ஊடகத்துக்கு செல்லுகின்ற போது அந்த வெள்ளாவளி பாலத்துக்கு கீழே போட்டோ அந்நேரம் அந்த போட்டோ பைப் லைன் செய்கின்ற போது அவர்களும்
அங்கே கீழே விடப்பட்ட அந்த சாரம் அப்படி கீழே கிடக்கின்றது. அதையும் தோண்டி எடுத்து வெள்ளாவளி பாலத்துக்கு அப்பால் அங்கே ஒரு அணைக்கட்டு காணப்படுகின்றது. அதனை முற்றாக நீக்கி அந்த கிண்ணேரி கொள்ளம் மூடாக அந்த முடக்கார் வந்து சந்திக்கின்ற அந்த முடக்கு ஆற்றையும் அகட்டி விட்டால் இந்த விவசாயிகளுக்கு எந்த விதமான சேதம் இல்லாமல் விவசாயம் செய்வதற்கு உரியதாக இருக்கும் என்பதையும் உண்மையிலே வேலையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே இதை இப்போதைய இருக்கின்ற தேசிய மக்கள் ஜனாதிபதி அவர்கள் உண்மையாகவே இதனை தங்கள் கருத்தில் கொண்டு உண்மையாகவே இம்முறை செய்கின்ற அந்த சிறுமுகத்துக்காவது நீங்கள் இந்த படிச்சலை திறந்து அந்த விவசாயிகளுக்கு பயனளிப்பதற்கு வழங்குமாறு மிகவும் விவசாயிகள் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் நான் விரைவாக இவ்வேளையிலே இந்த ஊடக சந்திப்பு ஊடாக தெரிவிக்கின்றேன்.